கொழும்பு நகர்ப்புற மறுமலர்ச்சி கூட்டு திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் கொண்ட மற்றும் நிரந்தர வீடற்ற குடும்பங்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கொழும்பு 14 ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் ஸ்டேடியம் கம வீடமைப்பு தொகுதியை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர இதனை தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்குள் 2500 நகர்ப்புற வீடமைப்பு அலகுகள் தகுதியான குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. அடுத்த 2 ஆண்டுகளில் கொழும்பில் மொத்தம் 7000 புதிய வீடுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வீடுகள் வெறும் கட்டடங்களாக வழங்காமல் பாதுகாப்பு, சமூக தேவைகள், வசதிகள் மற்றும் சௌகரியங்கள் நிறைந்த முழுமையான குடியிருப்புகளாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டுக்குள் 3 முக்கிய வீடமைப்பு திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் சமூக தேவைகளுக்கு ஏற்ப ஏற்கனவே உள்ள சட்டத்திட்டங்களில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். தனித்தனி வீடுகளில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாறும் குடும்பங்கள் பொதுவான விதிகளை பின்பற்றி வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர், முறையான வசதிகள் வழங்கப்படும் போது மக்கள் அதிக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார். குடியிருப்பாளர்களின் கவலைகளுக்கு தீர்வு காண்பதன் மூலமே தரமான சேவைகளை வழங்க முடியும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார்.